ஹாய், நான் மேகலா. தூதுவளை வழிபாடு. வராகி அம்மாவுக்கு நம்ம இந்த தூதுவளை இலைய வச்சு வழிபாடு செய்தால், நம்ம எவ்வளவோ வழிபாடு செய்தோம், ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க, தீராத நோய் இருக்கிறவங்க இந்த தூதுவளை வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடை தொடர்ந்து 48 நாட்கள் செய்யணும். வராகி அம்மாவுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணும்போது நம்ம துளசி நீர் அபிஷேகம் பண்ணுற மாதிரியே தூதுவளையை தண்ணி பன்னீர் இதில் கலந்து வராகி அம்மா விற்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். வராகி அம்மா விற்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணி முடித்து மாலை சாத்துறதும் தூதுவளை இலைய மாலையாக கட்டி வராகி அம்மா விற்கிறதுக்கு மாலை சாத்தலாம். வராகி அம்மாவோட காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லி இந்த தூதுவளை இலைய வச்சு அர்ச்சனை பண்ணலாம். தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு மண் அகல் விளக்கு இல்லைன்னா நம்ம எப்போது வீட்டில் ஏற்றுற விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை. வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி, பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி, அதில் எண்ணெய் ஊற்றுற இடத்துல 5 தூதுவளை இலையை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். நெய்வேத்தியமாக நோய் இருக்கிறவங்க கஷாயம் செஞ்சு நெய்வேத்தியம் வைக்கலாம். மற்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க தூதுவளையில் சமையல் செய்யலாம். அதாவது ரசம், புளிக்குழம்பு, சட்னி, தோசை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் மாதிரி செய்து அந்த தூதுவளை தோசை செய்தோம்னா அதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு நம்மளும் அந்த நெய்வேத்தியத்தை காலையில் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். இந்த 48 நாட்களுமே ஏதாவது ஒரு நேரத்தில் தூதுவளையில் சமையல் செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு அதை நம்மளும் சாப்பிட்டா நம்ம பிரச்சனைகள் நம்மளுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலருக்கு ஒரே நாளையிலையும் சரியாகலாம். ஒரு சிலருக்கு 48 நாட்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது கூட சரியாகலாம். ஒரு சிலருக்கு 48 நாட்கள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பிரச்சனைகள் சரியாகும். ஒருத்தவங்களுக்கு பண பிரச்சனை இருந்தது. அதாவது ஒருத்தவங்க பணம் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு பணம் கைமாத்தா கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க அந்த பணத்தை வாங்கினவங்க தாரேன்னு சொன்னவங்க தரவே இல்லை. இந்த தூதுவளை வழிபாடை தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வந்தாங்க. 48 நாட்களும் முடிஞ்சது. அவங்களுக்கு 63வது நாள் பணம் வாங்கினவங்க இவங்க கேட்காமையே இவங்க கிட்ட பணமும் கொடுத்து, நான் இத்தனை நாளும் கொடுக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் பணம் இல்லை, அது இதுன்னு காரணமாயிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ தான் பணம் வந்தது, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு அவங்களே கொண்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம போய் நம்மளுக்கு யார் எந்த கெடுதல் பண்ணாலோ இல்லை ஏமாத்தினாலோ அவங்க கிட்ட போய் நீங்கள் ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்லவும் வேண்டாம். நம்மக்கிட்ட வாங்கின பணத்தை எப்போ தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கவும் வேண்டாம். இந்த வழிபாடு செய்து நம்ம கர்மாத்துக்கு ஏற்ற மாதிரி நாட்கள் ஆகும். ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தில் கூட பலன் கிடச்சிருக்கு. அதனால் வராகி அம்மாவுக்கு தூதுவளை வழிபாடு தொடர்ந்து 48 நாட்கள் தடையில்லாமல் நம்பிக்கையோடு செய்து வந்தால் நம்மளோட கோரிக்கைகள் நல்லபடியாக வராகி அம்மா முடிச்சு தருவாங்க. எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.